வணக்கம். இந்த வீடியோவில் தெரிவிக்கப்பட்டுள்ள ஃபண்டமெண்டலி ஓரியன்டேடு சில பங்குகளில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்குகளில் ஒரு முன்னோட்டம் மற்றும் இன்று சந்தையின் நகர்வில் அது பங்களிக்கப்பட்ட விவரம் குறித்து அந்த அடிப்படையில் பயிற்சி மற்றும் கற்றலுக்காக மட்டுமே தகவலுக்காக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் நான் எந்த பங்கையும் வாங்க, விற்கம் மற்றும் முதலீட்டுக்கான அறிவுறுத்தப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கள் முதலீடாக இருந்தாலும் வர்த்தகமாக இருந்தாலும் தாங்கள் தொழில்நுட்ப ரீதியாக பகுப்பாய்வு செய்து தங்களுடைய நிதி ஆலோசகரையும் கலந்து தங்களது முடிவை மேற்கொள்வது என்பது பாதுகாப்பானது இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த பங்குகள் இன்னைக்கு எப்படி நகர்ந்திருக்கு அப்படின்னு சும்மா ஒரு அலசி ஆராய்வோம். ஒரு பார்வைக்கா இப்போ இன்ஃபோசிஸ் வலுவான பிரேக் அவுட் 1255க்கு மேலே இருந்தால் இது இன்னும் தொடர்ந்து ஏற்றம் தர வாய்ப்பு உண்டு. இதுல ஒரு செய்தி என்ன பார்த்தீங்கன்னாக்கா, வருகிற 10ஆம் தேதி இதுக்கு டிவிடெண்ட் ரெக்கார்ட் டேட்டுங்கிறது ஒரு தகவல். அடுத்தது இந்தியன் பேங்க் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் வங்கித்துறையில் பலம் தொடர்கிறது என்பது ஒரு நிதர்சனமான ஒரு தகவல். அதே மாதிரி இந்த இந்தியன் பேங்க்கும் வருகிற 10ஆம் தேதி இதுக்கான டிவிடெண்ட் ரெக்கார்ட் டேட்டு. இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 810, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 850 டு 870ற்கான நகர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டுங்கிறது ஒரு செய்தி. அடுத்தது பிஇஎல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இது பாதுகாப்புத்துறை சம்பந்தமான ஒரு பங்கு. இந்த ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிறுவனத்தில் நிறைய ஆர்டர்ஸ் இன் ஹேண்டு. ஏதோ சம் ப்ராஃபிட் புக்கிங்கில் கிட்டத்தட்ட 452 456 போயிட்டு, 472 வரலையும் கூட போயிட்டு இது திரும்பி ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் கீழே வந்திருக்கு. பங்குச்சந்தையை பொறுத்தவரையிலையும் ஒரு தரமான பங்குகள் தன் உச்சத்துக்கு போயிட்டு ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இந்த RSI 80ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கு போனாலே பெரும்பாலான பங்குகள் அதுக்கு முன்ன பின்ன போயிட்டு கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு பேர் வந்து ஓவர் பாட் ரிஜிம்பாங்க. அப்போ இறங்கி வரப்போகுது. அப்போ ஓவர் சோல்டு ரிஜிம்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த RSI 30, 32, 28ல் வந்தாலும் ஒரு பரிசீலனை பண்ணுறதுக்கான இடம் ஒரு நம்ம பயிற்சியில் சொல்லி கொடுக்கறது ஒரு தகவலுக்காக சொல்கிறோம். இப்போ இந்த பங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டு ஒரு 398ன்னு வச்சுக்கிட்ட. ரெசிஸ்டன்ஸ் இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 420, 430. இந்த பங்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு இயக்கம் கொடுக்கக்கூடிய பங்கு தான். இன்றைய பங்கு சந்தையில் ஏனோ கொஞ்சம் சுணக்கமாக இருந்திருக்கு. இது ஒரு வகையில் ப்ராஃபிட் புக்கிங்காக கூட இருக்கலாங்கிறது ஒரு கருத்து. MCX, மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் பங்க்ஸ், இதுவும் அப்படித்தான் தொடர்ந்து பல நாட்களாக ஏர்முகமாக இருந்துட்டு இப்போ சரிவடைந்த நிலையில ஒரு கன்சாலிடேஷன் பேசிஸ்ல இருக்கு. இதுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா 2840, இதுக்கு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா 2930ன்னு ஒரு டெக்னிக்கல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய இந்த ஃபிபோனசி கான் இதெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, இந்த பிரைவேட்டு ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் உங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயே இந்த மாதிரி டெக்னிக்கல்ஸ்னு போய் பார்த்தீங்கன்னாக்கா அதில் உங்களுக்கு எல்லா விவரங்களும் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு அதில் சந்தேகம் அப்படின்னாக்கா நீங்கள் கேளுங்க, நான் அதுக்கான எப்படி பார்க்கறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்சி நல்ல தொடர்ந்து அதிக லாபம் கொடுத்து மேலே ஏறி 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 போய்கிட்டே இருந்தான். ஹையர் ஹை ஹையர் ஹைன்னு போய்கிட்டே இருந்துட்டு ஒரு ஸ்டேஜில் இது ப்ராஃபிட் புக்கிங் அழுத்தம் காரணமாக இப்போ இது வந்து இறங்கி வந்திருக்கு. இந்த பங்கு இப்போ தற்போதைக்கு விலை பார்த்தீங்கன்னாக்கா 3931.90 இருக்கு. இதுக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3850 இம்மிடியட் சப்போர்ட்டாக தெரிகிறது. அதே மாதிரி இருக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4050 தற்போது அதுக்கான ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது தெரியுது. இப்போ இதெல்லாம் பார்க்குற வகையில் நாளைக்கு நிலவர அடிப்படையில் சந்தையினுடைய ஏற்ற இறக்கம் மற்றும் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுருக்கமாக எனது கண்ணோட்டம், இது பரிந்துரை இல்லை, இன்ஃபோசிஸ் மற்றும் இந்தியன் பேங்க் ஒப்பீட்டு அளவில் சற்று வலுவாக தெரிகிற மாதிரி தெரிகிறது.
பிஇயில் வந்து நடுத்தர காலத்திற்கு கொஞ்சம் நேர்மறை பாசிட்டிவ். எம்சிஎக்ஸ் மற்றும் பிஎஸ்சியில் விலை இன்னும் உறுதிப்பாடு வந்த பின் புதியதாக நீங்க வாங்குவதற்கு தொழில்நுட்ப ரீதியாக நீங்கள் ஆராய்ந்து உங்களுடைய நிதி ஆலோசனை கேட்டு பரிசீலிக்கிறதுக்கான இடம் இருக்கு. இப்போ சற்று கொஞ்சம் அது மந்தமான நிலையில் இருக்குங்கிறது இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் அடிப்படையில் தெரிவிச்சிருக்கேன். மேற்கண்ட தகவல்லாம் வந்து உங்களோட கற்றலுக்காகவும் புரிதலுக்காகவும் தான் தெரிவிச்சிருக்கு. தாங்கள் நிதானமாகவும் தங்களுடைய நிதி ஆலோசனை கேட்டுட்டு மேற்கொண்டு எந்த முடிவு எடுப்பது ஆரோக்கியமானது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.